வெல்கம் டு பிருந்தா குக்கரி ஷோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கான ரெசிபிஸ். அதாவது 6 மாதம் ஆனோடனே குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த ஃபுட்டு எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ராகி. அதாவது இந்த ராகியை வந்துட்டு நான் ஒரு 4 hours ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம எப்படி தேங்காய் பால் எடுப்போம் அந்த மாதிரி நார்மலாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வெல்லம் வந்துட்டு தண்ணியில் காய்ச்சி ஆற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 tablespoon நெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வந்து ஸ்டவ்வில் ஒரு திடமான பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்கான பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ராகி மில்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ திக்கா இருக்குது. இது வந்துட்டு கையை விடாம நம்ம வந்து கிண்டிட்டே இருக்கணும். நார்மலாக நம்ம ராகி வந்துட்டு காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு களி கிண்டி கொடுப்போம். பட் அது குழந்தைங்களுக்கு எந்த அளவு ஒத்துக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒத்துக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் 100% நம்பி கொடுக்கலாம், எதுவுமே ஆகாது. இது ரொம்ப குளிர்ச்சியான ஐட்டம். ஸோ நீங்கள் 6 months குழந்தை ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு இது கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆஃப்டர்நூன் வந்துட்டு இது பெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு. ஏன்னா இது குளிர்ச்சிங்கிறதுனால மத்தியானம் வெயில் இருக்கும்போது 2 பேலன்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா அந்த கட்டியாக வரும். ஸோ நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். இப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா எந்த அளவு நல்லா கட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, களி மாதிரி நல்லா திரண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்டே நம்ம வெல்லம் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம வெல்லம் ஆட் பண்ணோம்னா இந்த அளவு குக் ஆகாது ராகி. ஸோ நல்லா இந்த மாதிரி களி மாதிரி கிண்டி முடிச்ச பிறகு நம்ம வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டி வந்துட்டு விழுந்திருக்கு கொஞ்சம். ஸோ அதை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அது கட்டியெல்லாம் கரையும். சுகர் வந்துட்டு நல்லது கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம 6 monthங்கும்போது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சுகர் சேர்க்கக்கூடாது. வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கு பதிலாக பனங்கல்கண்டு அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இப்போ நல்லா அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா வந்துருச்சு களி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே கிண்டணும், அதான் மெயின். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சொன்னோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ரொம்பவும் நெய் சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் 1 ஸ்பூன் போதுமானது. நீங்கள் இந்த மாதிரி இதில் பாதி குழந்தைங்க கொடுத்தா கூட நல்லது. முக்கியமானது என்னென்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இந்த கொடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் அந்த 1 week மட்டும் ஜஸ்ட்டு. பிகாஸ் இதுவும் ரொம்ப குளிர்ச்சி. கோல்டு டைம் கொடுத்தீங்கன்னா இது வந்து கோல்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய களி வந்துட்டு கேழ்வரகு களி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பேக் ஃபுட்டு, டின் ஃபுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு இமிடியேட்டாக கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. தேங்க்யூ ஸோ மச்.